வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியா குடியிருப்பில் பெண்ணின் சடலம் மீட்பு. ஜின்கங்கைக்கு சென்ற 22 வயது இளைஞர் பலி, தீவிரமாகும் விசாரணைகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தப்பிய நாமல். கேலிக்கு உள்ளான அமைச்சர்களின் ஆங்கில புலமை, முழு நாடும் சிரிப்பில். படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி மெல்லாவியில் ஆர்ப்பாட்டம். நுவரேலியாவில் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த முச்சக்கர வண்டி. குடும்பத்துடன் உயிர் மாய்த்த பிரதேச சபை உறுப்பினர் மரணம் தொடர்பில் வெளியான தகவல்கள். ஆட்சிக்காக மட்டும் அரசியல் செய்யும் தேவை எங்களுக்கு இல்லை, கஜேந்திரகுமார் சீற்றம். நாடாளுமன்ற உறுப்பினரின் மகள் காவல்துறையில் சரண். செம்மணி அகழ்வுக்கு சர்வதேச நிபுணர்களை அழையுங்கள், அரசுக்கு சுமந்திரன் அழுத்தம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். வவுனியா குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து தூக்கில் தொங்கிய நிலையில் பெண்ணொருவரின் சடலத்தினை போலீசார் மீட்டுள்ளனர். வவுனியா குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த எழிலரசி எனும் 53 வயதுடைய பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். குறித்து விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, குடியிருப்பு மடத்தடி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் சடலம் இருப்பது தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்து வீட்டின் கீழ்த்தளத்தில் தனிமையில் இருந்த பெண்ணொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீட்டின் கதவு மூடப்பட்டிருந்த நிலையில் போலீசார் அதனை உடைத்து உள்ளே சென்றிருந்தனர். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். காலி ஜின் தோட்ட பகுதியில் உள்ள ஜின் கங்கைக்கு நீராட சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ஜின் தோட்ட கருவா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள், கடற்படை நீச்சல் வீரர்கள் மற்றும் போலீசார் இணைந்து இளைஞனை தேடும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன் பின்னர் நீச்சல் வீரர்களின் இளைஞனின் உடலை கண்டுபிடித்து பிரேத பரிசோதனைக்காக காலி தேசிய வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் காலை மாலைத்தீவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். நேற்று முன்தினம் ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் விமான நிலையத்தை விட்டு எந்த தடையும் இல்லாமல் வெளியேறியுள்ளார். நேற்றைய தினம் காலை 11:30 மணிக்கு மாலைத்தீவின் மாலையிலிருந்து வந்த இலங்கை ஏர்லைன்ஸின் UL 102 விமானத்தில் அவர் வந்திருந்தார். ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கொன்றில் நாமல் ராஜபக்ஷ முன்னிலையாக தவறியமைக்காக அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டு மாநாடுகளுக்கு செல்லும் அமைச்சர்களின் ஆங்கில புலமையை பார்த்து முழு நாடும் சிரிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், பள்ளிகளுக்கு சென்ற ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிட்ட போது மக்கள் சிரித்து என்னை கேலி செய்தனர். சமீபத்தில் சர்வதேச மாநாடுகளுக்கு சென்ற அமைச்சர்கள் முன்மொழிவுகள் மற்றும் யோசனைகளை முன்வைக்க தவறியதால் நாட்டிற்காக சரியாக பேச முடியாமல் போனது. இருப்பினும் இந்த சூழ்நிலையை பார்த்து சிரிப்பதற்கு பதிலாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஆங்கில புலமையை வளர்ப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆங்கில கல்வியை ஊக்குவித்த போதிலும் ஆங்கிலத்தில் தனக்கிருக்கும் சிறப்பான புலமைக்காக பலராலும் கேலி செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடா செல்ல தயாரான நிலையில் இருந்த மெல்லாவி ஜோகவரம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராசன் சஜீவன் என்ற இளைஞன் 29 அன்று காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி மெல்லாவி பகுதியில் பொதுமக்கள், பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து பாரிய அளவிலான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நேற்றைய தினம் முன்னெடுத்தது. ஒரு வருடமாகியும் குறித்த இளைஞனின் படுகொலைக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் போலீசாரின் விசாரணைகள் மந்தகதியில் நடப்பதாக கூறியும் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்த குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்றும்
பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளினால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று கூடி சஜீவன் மரணத்திற்கு நீதி வேண்டும், கொலையாளிகளை நீதியின் முன்னிறுத்து விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை பெற்றுதா, எனது நண்பரின் மரணத்திற்கு நீதி வேண்டும், வஞ்சகரின் சூழ்ச்சிக்கு முடிவில்லையா, எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும் போன்ற பல்வேறு எதிர்ப்பு கோஷங்களை போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர் கோஷமிட்டனர். இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மெல்லாவி போலீஸ் நிலையம் முன்பு ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மெல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விடுப்பில் சென்றுள்ளதாகவும் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இளைஞனின் படுகொலைக்கான நீதியினை தான் பெற்றுத் தருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் தெரிவித்திருந்தார். நுவரெலியா லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓவாக்கலை பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று வீதியை விட்டு விலகி 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து நேற்று முன்தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த நால்வரும் மிகவும் பலத்த காயங்களுக்குட்பட்ட நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி பலத்து சேதமடைந்துள்ளதுடன் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் லிந்துலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி ஜெட்டினுவர பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான சம்பிக்க நிலந்த அவரது மனைவி மற்றும் மூத்த மகள் ஆகியோரின் மரணம் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி அவர்களால் எழுதப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கடிதம் ஒன்றை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். குறித்த கடிதத்தில் விஜயசிங் என்ற நபரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பேராதனை ஜகலதின்ன பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து சம்பிக்க நிலந்து உள்ளிட்ட மூவரும் நேற்றைய தினம் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர். விஜயசிங் என்ற நபர் தன்னை ஒரு வழக்கறிஞரிடம் அழைத்து சென்று 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் ஒரு சிற்றுந்தையும் வலுக்கட்டாயமாக பெயர் மாற்றியதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக அந்த கடிதத்தில் எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்ததற்கு பொறுப்பேற்க வேண்டும், விஜயசிங் சொன்னது எனது வாட்ஸ்அப்பில் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் சம்பிக்க நிலந்தவின் இளைய மகளும் பல முக்கியமான தகவல்களை காவல்துறையிடம் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டிற்கு வந்தால் மாத்திரமே நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எப்போதும் ஆட்சியமைக்க கை கொடுப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆட்சி பிடிப்பதற்காக அரசியல் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நாங்கள் இருப்பது ஒரு கொள்கையின் அடிப்படையில். இதன் பொருட்டுதான் தமிழ் தேசியத்திற்கு ஆணையை வழங்குங்கள் என நாங்கள் மக்களிடம் கோரினோம். இதன்போது ஒரு இணக்கப்பாட்டிற்கு வருமாறு அழைத்தபோது அவர்கள் ஒத்துழைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் மகள் ரொஷில் மெலனி அபேகுணவர்த்தன வேளாண் மோசடி தடுப்பு பிரிவில் சரணடைந்துள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. அவர் இன்றைய தினம் காலை சட்டத்திரணி ஊடாக வேளாணை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் சரணடைந்துள்ளார். சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்டதாக கூறப்படும் சொகுசு வாகனம் தொடர்பான வழக்கில் அவர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தார். மேலும் இந்த வழக்கில் முன்னதாக அவரது கணவர் அண்மையில் மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். இந்த வழக்கில் குறித்த இருவருக்கும் மத்துகம நீதவான் நீதிமன்றினால் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி அகழ்வு நடவடிக்கைகளின் போது நிபுணத்துவமுடைய சர்வதேச மேற்பார்வையாளர்களை வரவழைக்க வேண்டும் என இலங்கை அரசிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. 2 சிறிய பகுதிகளில் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போதும் 100க்கும் மேற்பட்ட எண்பு தொகுதிகள் மீட்கப்படுகின்ற காரணத்தால் இன்னும் அதிக எண்ணிக்கையில் எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்படலாம் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. இங்கு உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதமானது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றது. வயது குறைந்தவர்களுடைய எண்பு தொகுதிகளும் கண்டெடுக்கப்படுகின்றது. கொக்கு தொடுவாய், மன்னார், மாத்தளை போன்ற இடங்களிலும் 1994களுக்கு பிறகு தெற்கிலே சில இடங்களில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழி அகழ்வுடன் சம்பந்தப்பட்ட அனுபவமுடையவர்கள் இருந்தாலும் கூட மனித புதைகுழிகளில் இருந்து அகலப்படும் எண்பு தொகுதிகள் பற்றிய பரிசோதனையை செய்வதற்கான நிபுணத்துவம் இலங்கையில் இல்லை. உலகில் ஒரு சில பல்கலைக்கழகங்களில் மாத்திரமே அந்த தொழில்நுட்பம் காணப்படுகின்றது. அகழ்ந்தெடுக்கப்படுபவை யாருடைய எச்சங்கள் என்பது அடையாளம் காணப்படுவது மிக முக்கியமானது.
அகலப்படும் 80 தொகுதிகளை ஆய்வுக்காக வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் சான்று பொருட்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது போன்ற நிபுணத்துவங்கள் கூட சர்வதேச நிபுணர்களிடத்திலிருந்தே பெற வேண்டியனவாக உள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார்.